நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. அன்பர்களே, எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத தில்லை நடராஜ பெருமான் திருவருளாலும் அரணருள் அன்பர்களின் மெய்ஞான அருட்குருவாய் விளங்கும் திருக்கைலாய பரம்பரை தர்மயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் குருவருளாலும் கடந்த 20 ஆண்டுகளாக நடைபெற்று 21வது ஆண்டாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அரணருள் அறக்கட்டளையின் 12 திருமுறை இசை விழா இன்று 5ஆம் நாள் விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவில் 12 தினங்களுக்கும் இந்த விழாவில் ஒரு அங்கமாகிய தேவார பன்னிசை பயிற்சி அரங்கம் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகின்றது. அந்த முறையிலே இந்த 5ஆம் நாள் தேவார பன்னிசை பயிற்சி அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். முதலிலே நாம் அனைவரும் ஓம் நமசிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சுதியை சேர்ப்போம். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. நான் நேற்று சொன்ன ஆண்கள் எல்லாம் இந்த பக்கம் உட்காரணும்னு, பெண்கள் எல்லாம் இந்த பக்கம் உட்காரணும்னு. ஆனால் பெண்கள் எல்லாம் சரியாக உட்கார்ந்திருக்கின்றீர்கள். ஆண்கள் வரிசையில் தான் ஒரு சில பெண்கள் உட்கார்ந்திருக்கின்றார்கள். பரவாயில்ல, இன்னைக்கு உட்கார்ந்துட்டீங்க. நாளைய தினம் முதல் அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எடுத்தோடனே ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். ஆண்கள் மட்டும் பதில். ஆண்களில் யார் வேணாலும் சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து வேணாலும் சொல்லலாம். பெண்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். இந்த நால்வத்துதியில் பூழியர்கோன் வெப்பொழித்த என்கின்ற பாடலை யார் பாடியது? சொல்கிறவங்க சத்தமாக சொல்லணும். ஆண்கள். சரி, ஓகே, சந்தோஷம். முதல் கேள்வியே நீங்கள் மார்க் வாங்கிட்டீங்க. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி.
பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி பெண்கள் பதில் சொல்லுங்க. இது என்ன ராகத்தில் இப்போ பாடணும்? எல்லாரும் புதுசத்தை பார்த்து சொல்றீங்க. சொல்றத சத்தமாக சொல்லுங்க. எல்லாம் நீங்கள் சொல்றது. ஓகே, சந்தோஷம். உங்களுக்கு இந்த அது பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய இந்த அடுத்த வியாழக்கிழமை பன்னிசை சம்பந்தமாக ஒரு வினாவிடை அரங்கம் இருக்கு. திருமுறை வினாவிடை அரங்கம்னு போட்டிருக்கேன் பத்திரிகையில். வர்ற வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி 5லிருந்து 6 வரைக்கும் அந்த திருமுறை வினாவிடை அரங்கம். அந்த வினாவிடை அரங்கத்தில் நீங்கள் பதில் சொல்லணும். ஒரு 4 பேர் வந்து அதை நடத்துவாங்க. அதுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு ட்ரைனிங் தான் இப்போ நான் உங்களுக்கு கேள்வியெல்லாம் கேட்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அது நீங்கள் தெரிஞ்சவங்க பதில் சொல்லலாம். உங்களை ஊக்குவிக்கிறது தான், வேறு ஒன்றும் அதுக்கு பரிசோ போட்டிகளோ ஒன்றும் கிடையாது. உங்களெல்லாம் ஒரு ஊக்குவிக்கிறதுக்கும், மற்றபடி இந்த 12 நாளும் ஒரே மாதிரியாக இல்லாமல் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கணும்ல, நிகழ்ச்சி போர் அடிக்காமல் நல்லா உற்சாகமாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களை உற்சாகப்படுத்துக்கிறதுக்காக தான் அந்த ஒரு வினாவிடை அரங்கம். திருமுறை சம்மந்தமாக அந்த செவ்வாய்க்கிழமை கேட்பாங்க. அடுத்து வியாழக்கிழமை சித்தாந்தத்தில் சைவ சித்தாந்த வினாவிடை அரங்கம். சித்தாந்த சம்மந்தமாக சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க. அதற்கு விடை தெரிந்தவர்கள் பதில் சொல்லலாம். தெரியாதவர்னு பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் அவங்களே கேள்வி கேட்டவங்களே அந்த பதிலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பதிலை தெரிஞ்சுக்கலாம். விடியதூரு உமை கொளமிகு கரியது விடியத வழி கொடுத்தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் விடியதொரு உமை கொளமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே கடி கணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் பயில் வலி
பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலன் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் தன் என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே இன்றைய தினம் இந்த பன்னிரு திருமுறையில் முதல் திருமுறையில் 2வது பாட்டு துணிவளர் திங்கள். துணிவளர் திங்கள் துணங்கி விளங்க துணிவளர் சுடச்சடை சுற்றி முடித்து சுடச்சடை சுற்றி பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேவர் ஆரிடமும் பலி அணிவளர் கோலம் எல்லாம் செய்து அணிவளர் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற பாச்சில் ஆச்சிரமத்து மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மயல் செய்வதோ இவர் மாண்பே அகமலி அன்போடு தொண்டர் வணங்க அகமலி ஆச்சிராமத்து உரைகின்ற ஆச்சிராமத்து புகை மலி மாலை புனைந்தழகாய புகை மலி புனிதர் கொலாம் இவர் என்ன புனிதர் கொலாம் இவர் நகை மலி தன் பொழில்
சூழ்தரு காழி நகை நற்றமிழ் ஞான சம்பந்தன் தகை மதி தன் தமிழ் பொந்திவை ஏத்த தகை மதி சாதகிலா வினை தானே சாதகிலா வினை தானே ஆண்கள் பதில் சொல்லுங்க. இப்போ பாடணும், அந்த தாளம் போட்டு பாடணும். அந்த தாளத்துக்கு என்ன பெயர் சொல்கிறவங்க நல்லா சத்தமாக சொல்லணும். சரி, சந்தோஷம். ரெண்டாம் திருமுறை. அடுத்ததாக ரெண்டாம் திருமுறையில் இரண்டாவது பாடல் விருது குன்றமா. விருது குன்ற மாமெருவில் நான் அரவானல் எரியம்ப விருது குன்ற மாமெருவில் பொருது மூவையில் செற்றவன் பற்றி நின்று உரைப்பதி என்னாலும் பொருது கருதுகின்ற ஊர் கணை கடல் கழி கமல் பொழிலணி மாதோட்டம் கருதுகின்ற ஊர் கருத நின்ற கேதீச்சரம் கை தோழ கருத கருத நின்ற கேதீச்சரம் கை தோழ கடுவினை அடையாவே கருத கருத நின்ற கேதீச்சரம் கை தோழ கடுவினை அடையாவே கருத நின்ற கடுவினை அடையாவே கடுவினை அடையாவே மாடலாமண முரச
லோச்சன கடலின தொலி கவர் மாதோட்டத்து அண்ணல் கேதி சரத்து அடிகளை அணிகாழி நாடுளாக்கிரை ஞான சம்பந்தன் சொல் நவின்றழு பாமாலை நாடுளாக்கிரை நவின்றழு பாடலாயின பாடுமில் பத்தர்கள் பரகதி பெறலாமே பரகதி பெறலாமே பரகதி பெறலாமே பெண்கள் சொல்லுங்கம்மா, இந்த இப்போ பாடின பாட்டுக்கு என்ன ராகத்தில் நம்ம பாடினோம்? என்ன ராகம்? பந்தூர் ராகம். உங்களுக்கு ஈஸியாக கையில் நான் புத்தகத்தை கொடுத்துட்டு கேட்குறேன். ஒன்றும் கஷ்டமே இல்லை. எல்லார் கையிலையும் ஆன்சர் இருக்கு. அடுத்ததாக மூன்றாம் திருமுறையில் இரண்டாவது பாடல். மங்கைய கரசி வளவர் போல் பாவை மங்கைய கரசி வரிமழை கை மட மானி வரிமழை பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பங்கைய பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கழல் பூர்வன் பூரநாயகன் பொங்கழல் நால் வேதமும் பொருள்களும் அருளி நால் வேதமும் பொருள்களும் அங்கையர் கண்ணி தன்னொடுங்க மந்த ஆலவாயாவதும் இதுவே ஆலவாயாவதும் இதுவே
குலச்சிறையனும் இவர் பணியும் அன்னலம் பெருசி ஆலவாயீசன் திருவடியாங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காழியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழிவை கொண்டு கண்ணலம் பெரிய இன்னலம் பாட வல்லவரிமையோ ஏத்தவித்திருப்பவர் இதே இன்னலம் பாட வல்லவரிமையோ இன்னலம் ஏத்தவித்திருப்பவர் இதே ஏத்தவித்திருப்பவர் இதே அடுத்ததாக 4ஆம் திருமுறையில் 2வது பாடல். கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடைய கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடைய உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய்ப்பொழிய சிவாய நமயன்று நீரழிந்தே உனதருளால் திருவாய்ப்பொழிய சிவாய நமயன்று நீரழிந்தே தருவாய் சிவகதி நீ தருவாய்
அரணே இந்த நான்காம் திருமுறையில் அடுத்த பகுதியாக இருக்கிறது, அதையும் பார்த்துக்குவோம். சொற்றுணை வேதியம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் சொற்றுணை பொற்றுணை திறந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவின் கருங்கலம் பொங்கு தாமரை ஆவின் கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவின் கருங்கலம் கோட்டம் இல்லது நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே கோவின் கருங்கலம் கோட்டம் இல்லது நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே நாவின் கருங்கலம் நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது இல்லக சொல்லக விளக்கது சோதி உள்ளது சொல்லக பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக மாப்பிளை தழுவிய மாதோர் பாகத்தன் மாப்பிளை தழுவிய பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொழ
கண் இல்லையே ஏத்தவல்லார் தமக்கு அடுத்ததாக ஐந்தாம் திருமுறை. ஐந்தாம் திருமுறையிலே இரண்டாவது பாடல். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். ஞானத்தால் தொழுவேன் உனை நாரலேன். ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். ஞானத்தால் தொழுவேன் உனை நாரலேன். ஞானத்தால் தொழுவார்கள் தொழ கண்டு. ஞானத்தால் தொழுவார்கள். ஞானத்தால் தொழுவார்கள் தொழ கண்டு. தொழ கண்டு. ஞானத்தால் உன்னை நானும் தொழுவேனே. ஞானத்தால் உன்னை நானும் தொழுவேனே. ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவேனே. ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவேனே. என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான். தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலன். என்னை தன் அடியான் என்று அறிதலும். தன்னை நானும் பிரான் என்று அறிந்தேனே. 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 அடுத்ததாக ஆறாம் திருமுறை. இதில் இரண்டாவது பாடல். அரியானை அந்தணர்தம் சிந்தையானை. அரியானை அந்தணர்தம் சிந்தையானை. அருமறையின் அகத்தானை அணுவையாக்கும். தெரியாத தத்துவனை தேனை பாலை.
தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. கண்ட நடையில் ஏகதாளமாக போடுறோம். என்றது கிடையாது, திருப்பது கிடையாது. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. கண்ட நடையில் வருது. தெரியாத தத்துவனை தேனை பாலை, தெரியாத திகழொழியை தேவர்கள் தன் போனை மற்றை, கரியானை நான் முகனை கனலை காற்றை, கரியானை நான் முகனை கனலை காற்றை, கரை கடலை குளவரையை கலந்து நின்ற, பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவ நாடே, பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பெரியானை பேசாத நாளெல்லாம் பிறவ நாடே, பேசாத நாளெல்லாம் பிறவ நாடே, பேசாத நாளெல்லாம் பிறவ நாடே. அடுத்தது ஏழாம் திருமுறை. ஏழாம் திருமுறையில் இரண்டாவது பாடல், மூன்றாவது பாடல் ரெண்டும் பார்க்கலாம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க தைத்து, பொன்னார் இப்போ நான் மீண்டும் ஒரு தடவை இந்த பொன்னார் மேனினை முதல் வரியை பாடுறேன். ஆண்கள் மட்டும் பாடட்டும், பெண்கள் பாட வேண்டாம். பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க தைத்து, பொன்னார் அடுத்த வரியை நான் பாடுறேன், பெண்கள் மட்டும் பாடட்டும். மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் பொன்றை அணிந்தவனே, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சுதியை விட்டுட்டு பாடுறாங்க, நல்லா எனக்கு கேட்குது. மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, மன்னே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே,
நினைக்கேனே. அன்னே உன்னை அல்ல இனி யாரை நினைக்கேனே. இனி யாரை நினைக்கேனே. இனி யாரை நினைக்கேனே. ஏறார் முப்புறமும் எரிய சிலை தொட்டவனை மாறார் பொங்கையுடன் மழபாடியுள் மேயவனை சீரார் நாவலர் போல் ஆரூரன் உரைத்த தமிழ் வாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே. வாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்திருப்பாரே. வாரோர் பரலோகத்திருப்பாரே. பெண்கள் சொல்லுங்க, இந்த பாட்டு என்ன தாளத்தில் பாடணும்? ரூபகம். இந்த பாடல் என்ன பண் அமைந்தது? என்ன பண்? ஆண்கள் சொல்லுங்க. சரி. ஏழாம் திருமுறையில் 3வது பாடலையும் பார்த்துடலாம். மற்று பற்றனக்கின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். மற்று நீங்கள் பாடுறதுல எனக்கு என்னென்னா ஒரே ஒரு குறை தான். சுதியோடலாம் பாடுறீங்க, ஆனால் அந்த தாளத்தோட வரமாட்டேங்குது. நான் பாடுற மாதிரி தாளத்தோட வரமாட்டேங்குது. அது ஒன்றும் பிழை இல்லை. என்ன உங்களுக்கு என்ன அப்படி தான் இருக்கும், அப்படி தான் வரும். மற்ற பற்றனக்கின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். மற்ற பற்றனக்கின் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தேன். பெற்றலும் கற்றவர் தோழுதேத்தும் சீர் கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்
சொல்லும் நமச்சிவாயவே நத்தவா சொல்லும் நமச்சிவாயவே சொல்லும் நமச்சிவாயவே சொல்லும் கோணிய பிறை சூடியை கரையூரில் பாண்டி கொடுமுடி கோணிய வெளிய பெருமானை பிஞ்சக வித்தனை பிறப்பில்லை வெளிய பாணுலா பரிவண்டரை பொன்றை தாரனை படப்பாம்பரை பாணுலா பரிவண்டரை பொன்றை தாரனை படப்பாம்பரை நாணனை தொண்டனூரன் சொல்லிவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே நாணனை துன்பமே சொல்லுவார்க்கில்லை துன்பமே சொல்லுவார்க்கில்லை துன்பமே அன்பர்களே, இன்றைய தினம் இந்த ஏழாம் திருமுறை வரைக்கும் இருக்கட்டும். இதில் ஒரு சில பாடல்கள் உங்களுக்கு சொல்லலாம், அதை சொல்லாத பாடல் நான் அன்னைக்கு சொல்கிறேன். மற்றபடி இன்றைக்கு 4 மணி முதல் 6:30 மணி வரை சிவாக்கர தேசிய சுவாமிகளுடைய திருமுறை அருளாசி உரை இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய தொடர்ந்து 4 ஆண்டுகளாக நம்முடைய அறநூரில் வந்து அவர் திருமுறை அருளாசி உரை செய்து வருகிறார். அந்த முறையிலே இன்றைய தினமும் 4 மணி முதல் 6:30 மணி வரை அவருடைய அருளாசி உரை இடம்பெறும். நீங்கள்லாம் இருந்து கேட்கணும். நல்லா பாடுவார், நல்லா பேசுவார். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியில்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் கூட்டமும் நிறைய போய் வர ஆரம்பிச்சுட்டு அங்கங்கே இருக்கையெல்லாம் எடுத்து போட்டு அதில் உட்கார மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். முதல்ல கூட இன்னும் ஒரு வரி ஒரு லைன் போடலாம் இருக்கை. அன்பர்களே, இந்த பயிற்சியில் அவர் கலந்து கொண்டு நிறைவு நாளன்று இந்த சான்றிதழ் பெற விரும்புபவர்களுக்கு நாளையோடு கடைசி நாள். யாரும் விண்ணப்பம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நாளைக்கு கொடுத்துடுங்க. நாளை மறுதினம் முதல் விண்ணப்பம் வாங்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது. விண்ணப்பம் அடித்து உங்களோட பெயர்லாம் அதில் எழுதணும், எழுதின ஒட்டணும், நிறைய வேலை இருக்கிறதுனால நாளையோடு அந்த விண்ணப்பம் பெறுவதை நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். யாரும் கொடுக்காமல் இருந்தால் விண்ணப்பத்தை நாளை கொடுத்து வருமாறு உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அபிராமி அந்தாதியில் ஆத்தாளை எங்கள்
அபிராமவல்லியை 15ஆம் பக்கம் எடுத்துங்க. 15ஆம் பக்கத்தில் இருக்கு. பாகேஸ்வரி ராகத்தில் விருத்தமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். விருத்தமாக இந்த பாட்டை பாடிட்டு அதே ராகத்தில் ஒரு சின்ன திருப்புகள், நாடி தேடி தொழுவார்பால். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் போ நிறத்தாளை மாதுளம் போ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமோ அங்கையில் பாசாங்குசமோ கருப்பு வில்லும் சேர்த்தாளை கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அங்கையில் பாசாங்குசமோ கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் போ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில்
பாசாங்குசமும் கருப்பு வில்லும் நாடி தேடி தொழுவார்பால் நாடி தேடி தொழுவார்பால் நாணத்தாக திரிவேனோ நாணத்தாக திரிவேனோ நாடி தேடி தொழுவார்பால் நாணத்தாக திரிவேனோ நாணத்தாக மாடற்கூடற் பதிஞான மாடக்கூடல் பதிஞான வாழ்வைச் சேரத் தருவாயே மாடக்கூடல் பதிஞான வாழ்வைச் சேரத் தருவாயே பாடல் காதல் புரிவோனே பாடற்காதல் புரிவோனே பாலை தேனொத்தருள்வோனே பாடற்காதற் புரிவோனே பாலை தேனொத்தருள்வோனே ஆடற் தோகை கிணியோனே ஆடற் ஆனைக்காவில் பெருமாளே ஆடற் தோகை கிணியோனே ஆனைக்காவில் பெருமாளே மாடக்கூடல் பதிஞான வாழ்வைச் சேர தருவாயே மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன், கேட்டு பாடுங்க. நாடி தேடி தொழுவார்பால் நாடி தேடி தொழுவார்பால் நாணத்தாக திரிவேனோ மாடக்கூடல் பதிஞான வாழ்வைச் சேரத் தருவாயே ஆடி தேடி தொழுவார்பால்
நானத்தாக திரிவேனோ நானத்தாக மாடற்கூடல் பதிஞான வாழ்வைச் சேரத் தருவாயே பாடல் காதல் புரிவோனே பாலை தேனொத்தருள்வோனே ஆடத்தோகைக்கு நீயோனே ஆனைக்காவில் பெருமாளே ஆனைக்காவில் பெருமாளே மாடக்கூடல் பதிஞான வாழ்வை சேரத் தருவாயே இந்த ஆனைக்காவில் பெருமாளே என்று பாடிட்டு இந்த மாடக்கூடற் பதிஞான வாழ்வை சேரத் தருவாயே அப்படி கூட நிறுத்தினோம். ஆடத்தோகைக்கு நீயோனே ஆடல் தோகை ஆனைக்காவில் பெருமாளே மாடக்கூடல் பதிஞான மாடக்கூடல் பதிஞான வாழ்வை சேர தருவாயே தருவாயே ஏ அப்படி கொண்டு வந்து நிறுத்திடணும். வாழால் மகவறிந்து வர கடைசியாக நாம் இந்த நேரம் ஆயிட்டு சுவாமிகளுக்கு 4 மணிக்கெல்லாம் நம்ம இடத்த கொடுக்கணும். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன் ஊட்டவல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூழால் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன் இளமை துறக்க வல்லேன் அல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லன் ஒரு வரியை ஃபுல்லாக முழுமையாக பாடிடுறேன். தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லன் தொண்டு செய்து நாள் நான் இனி சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே நான் இனி சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி
அப்பருக்கே வாழால் மகவரில்து ஊட்டவல்லே நல்லேன் வாழால் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்பவல்லே நல்லன் தொண்டு செய்து நான் இனி சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே நான் இனி சென்று நான் இனி சென்று ஆளாவதப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே நான் இனி சென்று திருக்காலத்தி அப்பருக்கே திருக்காலத்தி அப்பருக்கே திருக்காலத்தி அப்பருக்கே இந்த தாளம் வந்து ஏகதாளம் சொன்ன ஆதி தாளம்னு எண்ணி போட்டிங்கன்னா சரியாக வராது. பஜனை தாளம்னு சொல்லுவாங்க. தக்க தி மீ தக்க ஜொன்னு தக்க தி மீ தக்க ஜொன்னு தக்க தி மீ தக்க ஏகதாளம்னு சொல்லுவாங்க, பஜனை தாளம்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக நிறைவாக கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் நான் சொல்கிறேன், கேட்டு கேட்டு பாடுங்க. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சியே கம்பனே. அன்பர்களே, இந்த பாடலை சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், சிவனை வழிபடுபவர்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சொல்லி சிவனிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளணும். நாம் செய்கிற பாவத்தை எல்லாம் நீ பொறுத்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று நம்மை சரணாகதி அடையச் செய்யணும். இப்படி செய்வீர்களானால் உங்களுக்கு எல்லா பாவமும் அன்றன்றைக்கு செய்கிற பாவங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு செய்கிற பாவம், தெரியாத செய்கிற பாவம் எல்லாம் அனைத்தும் பறந்து போய்விடும். இதை அவசியம் எல்லோரும் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப அவசியமான பாடல். சிவபூஜை செய்கின்றவர்கள் எல்லாம் இந்த பாடலை பாடிதான் அந்த சிவபூஜையை முடிப்பார்கள். ஆத்மார்த்த சிவபூஜை என்று செய்கின்றவர்கள் இந்த பாடலை பாடி முடித்து தான் அந்த பூஜையை முடிவு செய்வார்கள். ஆகவே எல்லோரும் இந்த பாடலை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக 4 மணி அளவிலே சுவாமிகளுடைய நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது.
அதற்கு வேண்டிய சில ஆயத்தங்களாம் மேடையிலே செய்ய வேண்டியிருப்பதனால் ஒரு 10 மணி தொழில்கள் நாம் முதலேயே முன்னமே இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இந்த வகுப்பிலே 12 தினங்களும் கலந்து கொண்டு நிறைவு நாளன்று சான்றிதழ் பெற விரும்புவோர் அதற்குரிய விண்ணப்பத்தை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாளையோடு அந்த விண்ணப்பம் வாங்கும் முறை நிறைவு செய்யப்படும். ஆகவே யாரும் விண்ணப்பம் கொடுக்க வேண்டுமானால் நாளைய தினம் அதை கொடுத்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்லி சுதியை சேர்த்து முடிப்போம். ஓம் நம சிவாய. 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 இதுவரை நடைபெற்ற தேவார பன்னிசை பயிற்சி அரங்கத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இன்னும் 7 தினங்கள் இந்த வகுப்பு நடைபெறும். ஆகவே தவறாமல் வந்திருந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு. நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதை பெறுவோம், நலமுடன் வாழ்வோம் என்னும் அறனருள் மகா மந்திரத்தை சொல்லி இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம்.